இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். உயிர்த்த நல் ஆண்டவரின் அன்பிற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய இந்த திருப்பாடல் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 87. இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் வாசிப்பது, புறவினத்து மக்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். புறவினத்து மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யூதர்களை பொறுத்த மட்டிலே யூதர்கள் அல்லாத மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புறவினத்து மக்கள். ஆகவே இந்த திருப்பாடல் ஆசிரியர் புறவினத்து மக்களை நீங்களும் ஆண்டவரை போற்றுங்கள் என்பதைப் போல, உங்களையும் கடவுள் நேசிக்கிறார் என்பதைப் போல இந்த வரிகளை அவர் உச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த யூத மக்களுடைய வாழ்வினுடைய மையம் என்பது இந்த எருசலேம் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு அவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், குருக்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கும், தலைமை குருவுக்கு என்று ஒரு இடம், அதேபோல யூத ஆண்களுக்கு யூத பெண்களுக்கு புறவினத்து மக்களுக்கு பலியிடுவதற்கு தேவையான இடம் என்று சொல்லி அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய கட்டமைப்பு அமைந்திருக்கும். ஆகவே இந்த ஒரு நிகழ்வே, இந்த ஒரு அமைப்பே நமக்கு சொல்லுகிறது, அனைவரையும் கடவுள் நேசிக்கிறார், யாரையும் அவர் விட்டு விடுவதில்லை. நம்பிக்கையோடு அன்போடு யார் ஒருவர் கடவுளை தேடுகின்றாரோ அவரை கடவுள் தேடி வருகின்றார் என்பதுதான் இந்த கட்டமைப்பு நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த புறவினத்து மக்கள் கடவுளை தேடி ஜெபிக்கின்ற பொழுது அல்லது நாடி தேடி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உரித்தானதை இறைவன் கொடுக்கிறார். அது அவர்கள் கேட்கிற வரமாக இருக்கலாம், அல்லது உடல் உள்ள நோயிலிருந்து விடுதலையாக இருக்கலாம். அதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற பொழுது நீ யூதனா யூதன் அல்லாதவனா என்று கேட்பதில்லை, மாறாக நீ நம்புகிறாயா, நீ விசுவசிக்கிறாயா என்று கேட்டுதான் அவர் அனைவரையும் குணப்படுத்துகிறார். ஆக இயேசுவனுடைய பார்வையிலே, கடவுளுடைய பார்வையிலே பாகுபாடு வேறுபாடு என்பது கிடையாது. மனிதர்களாகிய நாம் தான் பாகுபாடு பார்க்கிறோம், வேறுபாடு பார்க்கிறோம். எனக்கு, என் குடும்பம், எனது உறவு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி பார்ப்பதே கிடையாது. எனவேதான் கடவுள் எல்லோரையும் நேசிக்கின்றவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது. கடவுள் அனைவரின் வழியாகவும் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நம்மை மட்டும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை, நம்மை மட்டும் அவர் அன்பு செய்வதில்லை, மாறாக அனைவரையும் அன்பு செய்கிறார். பிற மதத்தவரும் அவரை அன்போடு விசுவாசத்தோடு நாடி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கும் இறைவன் அற்புதங்களை செய்கிறார் என்பதைத்தான் நாம் பல ஆலயங்களில் நாம் பார்க்கின்றோம். ஏன் நாமும் கண்கூடாக பார்த்திருப்போம். ஆக கடவுள் அனைவரின் வழியாக இந்த நற்செய்தி அறிவிக்கிறார் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். திருக்காட்சி பெருவிழா. அங்கே நாம் பார்ப்பது என்ன? அந்த 3 ஞானிகள் வெவ்வேறு திசைகளிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் யூதர் அல்லாதவர்கள், புறவினத்து மக்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அந்த இயேசுவினுடைய அந்த இடத்தை தேடி, இயேசு குழந்தை இருக்கக்கூடிய இடத்தை தேடி வருகின்றார்கள். வருகின்ற பொழுது ஒருவர் பொன்னை கொடுத்து இயேசுவை அரசர் என்கிற அந்த ஒரு நிலையை கொடுத்து, அல்லது அரசர் என்கிற அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கிறார். மற்றொருவர் அந்த தூபத்தை செலுத்தி அதன் வழியாக அவர் இறைத்தன்மை கொண்டவர், கடவுள் தன்மை கொண்டவர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவதான அந்த ஞானி என்ன செய்கிறார்? அவர் அந்த வெள்ளை போலத்தை கொடுக்கின்றார். அதாவது இந்த குழந்தை பலரது மீட்புக்காக தன்னுடைய உயிரையே கையளிக்கப் போகிறார்
இவர் ஒரு தெய்வமாக இருந்தாலும் மனித குலத்திற்கு மீட்பை கொடுக்க போகிறார் என்கிற விதத்திலே அவர் அந்த கோலத்தை கொடுக்கின்றார். ஆக இந்த நிகழ்வுகளின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் புறவெனுத்து மக்களாக இருந்தாலும் கடவுள் அவர்கள் வழியாக இந்த உலகிற்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார். புறவெனுத்து மக்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வழியாக கூட அந்த யூதர்களுக்கு அவர் ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார். கடவுளுடைய இடத்தை கண்டுபிடித்து, அவர் பிறந்திருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து அந்த கடவுளை அவர்கள் வழியாக உலகத்திற்கு அடையாளப்படுத்த செய்கின்றார். இதுதான் கடவுளுடைய அந்த பெருந்தன்மையான ஒரு அன்பாக இருக்கின்றது. ஆம் அன்புக்கினியவர்களே, கடவுள் பாகுபாடு இல்லாமல் பாராபட்சம் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கிறார். எனவேதான் இன்றைய திருப்பாடலை நாம் வாசிக்கிறோம், இதோ மற்றவர்களும் எருசலேம் எங்களுக்கு சொந்த இடம், சொந்த ஊர், என்னுடைய தாய்மன் என்று சொல்லி அவர்கள் பெருமைப்படுகின்ற விதத்திலே அனைவருக்கும் அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதையும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட தவறவில்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கிறார் என்று சொன்னால், எல்லோரின் வழியாகவும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் மனம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் வழியாக மட்டுமல்ல, மாறாக மற்ற மக்களின் வழியாகவும் கடவுள் நமக்கு நல்ல பல செய்திகளை சொல்லலாம். அப்படிப்பட்ட திறந்த உள்ளத்தோடு நாம் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் வழியாக கடவுள் கூறுகின்ற அந்த செய்திகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல அவர்களையும் அந்த கடவுளை நோக்கி நம்மால் வழிநடத்த முடியும். இதைத்தான் கடவுள் நமக்கு இன்று அழைப்பாக கொடுக்கின்றார். ஆகவே கடவுள் அனைவரையும் பாகுபாடு இல்லாமல் நேசிப்பதைப் போல, அனைவரையும் அவர் அன்பு செய்வதைப் போல நாமும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். தொடர்ந்து அந்த ஆண்டவரிடத்திலே செபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற எங்கள் அன்பின் வானக தந்தையே இறைவா, இதோ நீர் கொடுத்த இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே தியானித்து அதை எங்களுடைய வாழ்வாக்க நாங்கள் முயற்சி எடுக்கிற இந்த வேளையிலே, சிந்திக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய அருளால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எவ்வாறு அனைவரையும் நீர் நேசிக்கிறீரோ, விரும்புகிறீரோ, அரவணைக்கிறீரோ, பாதுகாக்கின்றீரோ, அதை போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்கின்ற நல்ல மனதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரமருளும். இதோ எங்கள் மத்தியிலே வாழுகின்ற, எங்களோடு வாழுகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மனம் திறந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள, அவர்களை அன்பு செய்ய, அவர்கள் வழியாக நீர் பேசுகின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் அனைவரையும் அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரமருளும். எங்களையும் எங்களது குடும்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.